ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம பேக்கிங் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்லிங்க் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்பேம் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்தது. சரிங்களா? ஸோ அதை ரிடியூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்தோம். அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிடியூஸும் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆப் பேஜில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்களோட வெப்சைட் வந்து மந்த்லி எஸ்இஓ இருந்தாலும் சரி, அல்லது பேக்லிங்க் மட்டும் நீடு இருக்குனாலும் சரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, அல்லது WooCommerce டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அல்லது பிஸ்னஸ் வெப்சைட், அல்லது ஏஜென்சி சம்மந்தமாக, அல்லது இண்டிவிஜுவல், இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிக்கெலாம் இது வந்து பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேக்லிங்ஸ் சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கெஸ்ட் போஸ்ட் அண்ட் பிளாக் போஸ்ட் வந்து நீடு வந்து கேட்குறீங்க. தென் இது போக ப்ரொஃபைல் பேக்லிங்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எனக்கு எல்லா பேக்லிங்ஸும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். பட் ஒன் திங் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பேக்லிங்க் ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்டு, பேஜ், அல்லது கேட்டகரி, அல்லது டேக், ஓகேங்களா? நம்ம எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே காம்படிட்டரோட நம்மளோட வெப்சைட்டை பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தணும். அதாவது டாப் 10க்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடமாச்சும் எடுத்துன்னு வந்து நிறுத்தணுன்றதுக்காக தான் பேக்லிங்க்ன்றது நம்ம வந்து ஒன்று போடுறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் கூகுளோடைய கோர் அப்டேட்டுக்கு தகுந்தா போல் நம்மளுடைய வெப்சைட் வந்து மேலே கொண்டு வரணுன்றதுக்காக தான் பேக்லிங்க் வந்து நம்ம ஒன்று பப்ளிஷ் பண்ணுறோம். அதாவது சரி எடுக்கிறோம். ஓகேங்களா? தென் பேக்லிங்கோடைய நீடு ரொம்ப ரொம்ப மெயின் ரோலை ப்ளே பண்ணக்கூடியது வந்து இன்டெக்ஸிங் அண்டு க்ரோலிங். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு 10,000 பேக்லிங்க்கு ஒரு வெப்சைட்டுக்கு பில்டு பண்ணி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவருடைய வெப்சைட் வந்து நேம் வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டொமைனுக்கான யூஆர்எல். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நாம 5000 பேக்லிங்க் இந்த வெப்சைட்டுக்கு வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் பேக் எண்டில் பாருங்கள் இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? இது பேக் எண்டில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து டிஏபிஐ செக்கரில் போய் காமிக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள். டொமைனுக்கான அத்தாரிட்டி ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 35. ஓகேங்களா? மோஸ்ட்க்கான பேஜ் அத்தாரிட்டி வந்து 35 வந்து இருக்குது. தென் இதில் சம்ரேஷ் அத்தாரிட்டி ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ சம்ரேஷில் போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 காட்டும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டோட்டல் பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 பேக்லிங்க் வந்து மோஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. குவாலிட்டி பேக்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 774 பேக்லிங்க்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? தென் அது போக இங்கே டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ நல்லா புரிஞ்சுக்கணும். டூ ஃபாலோ வந்து ஜஸ்ட் ஃபார் 23% இது மட்டும்தான் இருக்குது. நோ ஃபாலோ 77% வந்து இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஸ்பேம் ஸ்கோர் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேக்லிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் ஸ்கோருமே ரிடியூஸ் ஆகின பிறகு தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அது போக ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 43% வந்து இருக்குது. டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ இதில் என்ன ப்ரோ நீங்கள் சொல்ல போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னால் ஹைலைட்டான விஷயம் நல்லா பாருங்க நண்பா. மோஸ்க்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகிராஃப். ஓகேங்களா? ஸோ ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது ரொம்பவே மெயின் ரோலாக ப்ளே பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பேக்லிங்க் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் எதனா ஒன்றுத்தில் மட்டும் நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் நீங்கள் நிறைய பேர் வந்து பிளாக் போஸ்ட்டு, கெஸ்ட் போஸ்ட்டு, இது போல் ப்ரொஃபைல், ஸோ மாற்றி சொல்கிறேனே, பிளாக் கமாண்டில் அதாவது பிளாக் போஸ்ட் மாதிரி போடும்போது அதில் பேக்லிங்க் கேட்பீங்க, கெஸ்ட் போஸ்ட் பேக்லிங்க் கேட்பீங்க, ப்ரொஃபைல் பேக்லிங்க் கேட்பீங்க. இது போல் நீடுக்கு தகுந்தா போல் பேக்லிங்க் டைப்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? நம்ம கமெண்ட் பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் வந்து எல்லாத்துக்கும் ஈவனாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். சம்ரேஷில் அப்டேட் ஆகும், ஏகிராஃபில் அப்டேட் ஆகும், மோஸ்ட்டில் அப்டேட் ஆகும். 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக என்னால் வேலை செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ சம்ரேஷில் வந்து ஏகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8100 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பண்ணி கொடுத்த பேக்லிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5000 பேக்லிங்க் நாம் வந்து பண்ணி கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ லிங்க்டு வெப்சைட் வந்து பாருங்கள் 1600 வெப்சைட் வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ 8100 பேக்லிங்க் அப்டேட் ஆயிருக்கு. இது பெருசா இல்லை லிங்க்டு வெப்சைட் இருக்கு இல்லையா 1600 பேக்லிங்க் இது பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் எது பெருசு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா இது என்னன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் பிகினருக்கு வந்து தெரியாது. பட் தெரிஞ்சுக்குங்க. இது நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்கோடைய கவுண்ட் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் போடைய வேல்யூம் வந்து அதாவது டிஜிட்டல் ஜஸ்ட் ஃபார் ஒரு 1 மில்லியன் இருக்குது, 2 மில்லியன் இருக்குது, அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ எதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே லிங்க்டு வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நண்பா இம்பார்ட்டன்ட்.
அப்போது லிங்க்டு வெப்சைட்னா என்ன? 1600 வெப்சைட் ஓகேங்களா லிங்க் செய்யப்பட்டிருக்கு. அப்போனா இந்த 1600 வெப்சைட்டில் இருந்து தான் கிட்டத்தட்ட 8100 பேக்லிங்க்ன்றது பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ப்ரோ எனக்கு வந்து சரியாக புரியல. நான் ஒரு பிகினராக இருக்கேன். இப்போ தான் வந்து நான் என்ட்ரி ஆகிறேன். எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது என்னோட வெப்சைட் வந்து ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் .comனு போட்டிங்கன்னா என்னோட வெப்சைட் வரும். ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு எதுவுமே இருக்கிற வெப்சைட் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது இந்த டொமைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு ஓகேங்களா ஒரு பேக்லிங்க் கொடுக்குறீங்க. நீங்கள் போடக்கூடிய எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஓகேங்களா 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 10 போஸ்ட் போகிறீங்க. 10 போஸ்ட்டுக்குமே என்னுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஒரு டொமைன்லேருந்து 10 பேக்லிங்க் எனக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? அப்போது அதுபோல் 1600 வெப்சைட்லேருந்து கிட்டத்தட்ட 8100 பேக்லிங்க்கு பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா எப்படி நான் சொல்ல வரேன்றது? அப்போது 8100ன்றது நமக்கு பெருசான்னு பார்த்தாச்சுன்னா அது கிடையாது. கீழே பாருங்கள் 1600 வெப்சைட் தான் நமக்கு வந்து மெயின் ரோலாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா அப்போது நம்ம 8000 பேக்லிங்க்கு வந்து வேல்யூவில் பார்க்கக்கூடாது. அப்போ க்ரோலிங் பொறுத்த வரைக்கும் கூகுள் பாட்டை பொறுத்த வரைக்கும் 8600 வெப்சைட் இருக்குல்லையா? அப்போ இந்த 8600 வெப்சைட் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் எத்தனை டைம் கூகுளில் க்ரோல் ஆகுதோ அப்போ அத்தனை டைம் தான் நம்ம வெப்சைட்டும் க்ரோல் ஆகும். ஓகேங்களா? அப்போ மேலே பேக்லிங்க் சைஸில் அந்த இடத்துல 1 மில்லியன் பேக்லிங்க் இருக்குன்னா அப்போ 1 மில்லியன் டைம்ஸ் வந்து க்ரோல் ஆகுமானா அப்படி ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே லிங்க்டு வெப்சைட் தான் பெருசு. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. அது எல்லாமே இப்போ நம்ம இவருக்கு பண்ணி கொடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே டார்கெட்டட் கீவேர்ட்ஸ், டார்கெட்டட் யூஆர்எல், தென் ஹோம் பேஜ் இதுதான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேக்லிங்க் பண்ணுறோம் இல்லையா? அதுவுமே வந்து சும்மா எடுத்தங்க ஒருத்தான எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்லிங்க் எடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங்குமே நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். 6 9 37 12 34 தென் 19 10 தென் 34 தென் இது போக 67 7 தென் 20 26 அது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நீங்கள் சர்வீஸ் எங்கிட்ட வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 0வில் இருக்கும். ஓகேங்களா? டொமைனுக்கான ரேட்டிங் அத்தாரிட்டி எல்லாமே 0வில் இருக்கும். அதே போல் அதை டாமினேட்டாக ப்ளே பண்ணுறதுல 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 90 கூட இருக்கலாம் ஒரு சிலதுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் மிக்சடாக தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன் பேக்லிங்க் சர்வீஸ் நீங்கள் எங்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் எடுக்கணும். சும்மா வந்து ஒரு லிஸ்டடாக ஒரு 100 வெப்சைட் மட்டும் டாமினேட்டாக டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து 60க்கு மேலே, டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 60க்கு மேலே, சம்ரேஷனில் வந்து பேக்லிங்க் வந்து ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக் மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது லிமிட்டடாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா அது வந்து பெனால்ட்டிக்குள்ளே போய்டும் கூகுளில். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம எல்லாத்துலேயுமே ஈவனாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறதால உங்களுக்கு ஸ்பேம்ஸ்குள்ளன்ற ப்ராப்ளம் வராது, கூகுளில் பெனால்ட்டிக்குள்ளே போகாது, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இதை பார்த்து தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவை அப்படின்னா அகைன் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? எந்த இடத்தையும் நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய ப்ரொஃபஷனல் வெப்சைட் வந்து நீ எதுவும் எங்கிட்ட வந்து கொடுக்காத. சரியா? ஒரு டெமோக்காக ஒரு வெப்சைட் வந்து எங்கிட்ட கொடுத்து மினிமமாக 1000 பேக்லிங்க்ஸ் 1000 பே பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேக்லிங்க்குமே சம்ரேஷன் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் விடனா மட்டும் அகைன் வந்து எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக டொமைனுக்கான அத்தாரிட்டிஸ்ட்டுமே இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து பண்ணும்போது ஸ்பேம்ஸ் கூட இருந்தது. நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்ட பிறகு உங்களுக்கு 1லேருந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வரைக்கும் புஷ் ஆகிருக்கு. 3லேருந்து அகைன் அப்படியே 8 வரைக்கும் புஷ் ஆகிட்டு அகைன் 7 மறுபடியும் 8. ஓகேங்களா? ஸோ இது வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 1 2 வந்து அப் அண்ட் டவுன் எப்போயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் ஒன் திங் ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் டொமைனுக்கான ரேட்டிங்கில் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் இப்போ 0.5 இருக்கு இல்லையா டொமைனுக்கான ரேட்டிங், இது வந்து இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்து 30 காட்டுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 தான் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு 60 காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டேவும். ஓகேங்களா? ஸோ டொமைனுக்கான அத்தாரிட்டி மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது இது. சரிங்களா? தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து நீங்கள் பில்டு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூகுளில் கோர் அப்டேட் வர உங்களோட வெப்சைட் வந்து மேலே வரும். ஓகேங்களா? ஸோ காம்படேட்டர் என்ன தான் டொமைனுக்கான ஏஜ் 10 வருஷம் 20 வருஷம் எப்படி இருந்தாலுமே நம்ம எவ்ரி மந்த் பேக்லிங்க், அதாவது நீ வந்து 5000 பேக்லிங்க்ஸ் எடு, 10,000 பேக்லிங்க்ஸ் எடு, அதே போல் 20,000 பேக்லிங்க்ஸ் எடு, அதெல்லாம் நான் எதுவும் வேண்டாம். ஓகேவா? மினிமமாக 1000 பேக்லிங்க் போடு. 1000 ரூபா பே பண்ணி 12 மாதத்துக்கு 12,000 பே பண்ணி நீ 12,000 பேக்லிங்க் எடு. அது எல்லாமே ஒரே மாதத்தில் எடுக்கணுமா? இல்லை.
எவ்ரி மந்த் 1000 பேக்லிங்க் எடு. அதாவது இது மினிமமாக தான் நான் சொல்கிறேன். உன்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டும் உன்னுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீ இன்னும் கூட வேல்யூம் வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீ எவ்ரி மந்த் நீ பேக்லிங்க் 1000 போடும்போது ஃபைனல் என்னும்போது உனக்கு ஆல்மோஸ்ட் 12,000 பேக்லிங்க்கு நீ அமௌண்ட் பே பண்ணுற அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 20,000 25,000 பேக்லிங்க்கு ஃபைனலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு நாள் இப்போ வந்து நீ ஒரு ஃப்ரெஷராக இருக்க, இன்றைக்கி ஏதோ ஒரு டொமைன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டொமைனுக்கு ஈக்குவலாக உங்களுடைய காம்படிட்டருமே எடுத்து வேலை செய்கிறாரு அப்படின்னா நீ பேக்லிங்க் வேலை செஞ்சிருப்ப. காம்படிட்டரோட வெப்சைட் பொசிஷனில் ரேங்க் ஆனாலுமே ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட் அந்த பொசிஷனில் இருக்குன்றதை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் இங்கே அதாவது ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸான எல்லா பர்சன்ஸுமே வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் டொமைன் வந்து பேர் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்று அதே போல் டாப் 10 ரேங்க் ஆகக்கூடிய வெப்சைட்டுக்கான ஏஜ் மினிமமாக 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? தென் எந்த வெப்சைட்டுக்குமே பேக்லிங்க்ன்றது சும்மாலாம் இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் மில்லியன் கணக்கில் இருக்கும், லேக் கணக்கில் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. சரிங்களா? தென் இதை தாண்டி நீங்கள் பர்டிகுலராக ஒரு சிட்டி பேஸ் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி, கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து சிட்டி பேஸ் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலராக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி, ரேட்டிங், அந்த டொமைனுக்கான ஏஜ் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது தான் இதை உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் இந்தியாவிலே அண்டு முக்கியமாக தமிழ் பீப்புள் பொறுத்தவரைக்கும் நான் ப்ரொஃபஷ்னலாக அந்த பேக்லிங் சர்வீஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இது போக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தென் இது போக வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000 15,000 அண்ட் 25,000 3 விதமான பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு தென் உங்களுக்கு வந்து எதனா சந்தேகம் இருக்குது, ஒரு ஆன் பேஜ் எஸ்சிவோ ஆஃப் பேஜ் எஸ்சிவோ அந்த டெக்னிக்கல்ஸ் ஏன்னா சந்தேகம் இருக்குது, இல்லை பிகினர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க, ஒரு கண்டென்ட் ஃபர்தராக எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு கூட தெரியல, தென் இது போல் மோதன் நீங்கள் டவுட் வைஸில் இருந்தாலும் சரி அல்லது சர்வீஸ் பேஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குன்றது இந்த இடத்த நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.